சிற்றம்பலம். ஆடும் பதிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் எம்பிரான் திருநாளை போவார் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் என்று நம்பி ஆளுந பெருமான் திருத்தொண்ட தொகையில் அருமையாக போற்றப்பட்டுள்ளவர் நம் திருநாளை போவார். நாவார் புகழ் தில்லை அம்பலத்தான் அருள் பெற்று நாளை போவான் அவனம் புறத்திருத்தொண்டன் புலை போய் மூவாயிரவருகை கூப்ப முனி ஆயவன் பதிதான் நாவார் புகழ் திரு ஆதனூர் என்பர் இம்மண்டலத்தே. நம்முடைய நம்பியாண்டான் நம்பிகள் நம் 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு பாடல், ஒரு சில நாயன்மாருக்கு 2 பாடல் என்று திருத்தொண்டு திரு அந்தாதி என்று அருளி செய்திருக்கிறார். அந்த திருத்தொண்ட திரு அந்தாதி திருத்தொண்ட தொகை இதை இரண்டையும், இந்த அந்தாதியையும் தொகையையும் அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது பாடப்பட்டதே நம் தெய்வ சேக்கடா பெருமாள் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணம். எனவே விரண்மிண்ட நாயனார் சொல்ல அடியாரை வணங்காமல் செல்கிறாரே இவர் என்று சொல்ல தியாகராச பெருமானையும் நம்பியாரையும் புறகு என்று ஒதுக்கி வைக்க பெருமான் அடியாரை பிரியாமல் இருக்கக்கூடியவர். அதனால் உடனே அடியாரை பற்றி பாடு என்று சொல்லி பிள்ளைவாள் அந்தனதம் அடியாருக்கு மடியேன் என்று அந்த வரியையும் எடுத்து கொடுத்தார். அதை எடுத்து கொடுத்து பாடப்பட்டது திருத்தொண்டர் தொகை. நம்பியாண்டார் நம்பி சின்ன குழந்தை. அவங்க அப்பா பொல்லா பிள்ளையார்கிட்ட ஒவ்வொரு நாளும் பூஜை பண்றக்கூடியது. ஒரு நாள் அவங்க அப்பா ஏதோ வேலையின் காரணமாக வெளியூருக்கு செல்கிறார். அப்போ தன் பிள்ளையாகிய நம்பியாண்டா நம்பியிடம் பூஜை செய்கிற பொறுப்பை விட்டு செல்கிறார். அம்மா, இது போலலாம் நீ செய்ய வேண்டும். பிள்ளையாருக்கு என்ன காப்பு சாத்தணும், அபிஷேகம் செய்யணும், ஆடை கட்டணும், திருவாங்கி கொடுக்கணும், பிள்ளையாருக்கு சாப்பாடு கொடுக்கணும் சொல்லிட்டாங்க. சரி என்று சொல்லி அந்த குழந்தையும் பூஜைக்கான பொருள்களை எல்லாம் கொண்டு நம் விநாயகர் பெருமான் பொல்லா பிள்ளையாரிடம் முன்னாடி வந்து நின்று எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்து, இது நாள் வரைக்கும் பொல்லா பிள்ளையாக அது போல் எண்ணெய் காப்பு சாற்றதே அந்த குழந்தை ஒரு இடம் கூட விடாமல் பிள்ளையார் முழுவதுமாக பொல்லா பிள்ளையார் சுற்றி ஒரு இடம் விடாமல் பிள்ளையாருடைய திருமேனி முழுவதும் எண்ணெய் காப்பு சாற்றி குழந்தை அந்த நீரை எடுத்து அன்பால் ஊற்றியது. எனவே நம் பொல்லா பிள்ளையார் இது போல எண்ணெய் காப்பையும் அபிஷேகத்தையும் ஆட்டிக்கொண்டதே இல்லை. அதன் பிறகு துடைக்கிற துணி எடுத்து அழகாக பொல்லா பிள்ளையாரிடம் கொத்தி வச்சு அந்த நீரை எல்லாம் எடுத்து ஆடை கட்டி பிள்ளையாருக்கு அலங்காரம் செய்து மலரெல்லாம் அணிவித்து அம்மா என்ன சொன்னாங்க, பிள்ளையாருக்கு சாப்பாடு போட சொன்னாங்க. பிள்ளையாருக்கு சாப்பாடு போட்டு வச்சு பிள்ளையாரே சாப்பிடுங்க அப்படி பண்ணுவோமா? சாமிக்கு 2 நிமிஷம் தான் காட்டுவோம், அதுக்கப்புறமா தெரியாது. சாமிக்கு 2 நிமிடம் தான். ஆனால் நம்பியாண்டா நம்பி அப்போ எதுவுமே தெரியல அவருக்கு. பிள்ளையாருக்கு சாப்பாடு பிள்ளையார் சாப்பிடுவார்னு நினைச்சிட்டாரு. அதனால பிள்ளையாரே சாப்பிடுங்க, கொழுக்கட்டி வைத்து பிள்ளையாரே சாப்பிடுங்க என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். பிள்ளையார் சாப்பிட்ற மாதிரியே தெரியும். இப்ப நீங்க சாப்பிடலன்னா தலையை கொண்டு முட்டிப்பேன் என்று முட்டிக்கொள்கிறார். தலையில் அந்த கல்லில் கொண்டு முட்டிக்கொள்ள பிள்ளையார் எடுத்து அந்த
கொழுக்கட்டை எடுத்து உண்கிறார். பிள்ளை வீட்டுக்கு வந்தது. அம்மா வந்தோடனே என்னப்பா பண்ணியா எல்லாம் கேட்கல. கொழுக்கட்டை டப்பா வந்து பார்த்தாங்க. கொழுக்கட்டை ஒண்ணு கூட இல்லை. கொழுக்கட்டை எங்க என்று கேட்குறாங்க. சாமி சாப்பிட்டாருமா, நான் சாமிகிட்ட சாப்பிட சொன்னேன், அவர் சாப்பிடல, நான் போய் தலையை சேர்ந்து முட்டிக்கிட்டேன், இந்த பாருங்க காயம் இருக்கு, ஆனால் முட்டையோட எடுத்து சாப்பிட்டாரு அப்படி அந்த கொஞ்சம் சொன்னேன். அந்த அம்மாவுக்கு எடுத்து சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கோ. போல சாமி சாப்பிட்டாங்களா என்கிட்ட பொய் சொல்லாது. நடக்கவே நடக்காது என்று அந்த அம்மையா முடிவு செஞ்சுட்டாங்க. எடுத்தேன்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கோ, நான் திட்ட மாட்டேன், அப்பாட்டி சொல்ல மாட்டேன். இப்படி மட்டும் உண்மையை ஒத்துக்கலன்னா அப்பாட்டி நான் சொல்லுவேன். இல்லைம்மா நான் சாப்பிடவே உண்மையா சாமி தான் சாப்பிட்டார் என்று சொல்றாங்க. ஆனால் அப்போ கூட அந்த அம்மையார் கேட்குற நிலையில் இல்லை. எனவே அவங்க அப்பா வந்தார். வந்து எங்கப்பா கொழுக்கட்டை என்று கேட்டார். சாமி சாப்பிட்டார். சரி நாளைக்கும் பார்ப்போம் என்னதான் நடக்கிறது என்று. இது ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. பிள்ளையார் சாப்பிட்டாங்க விஷயம். நாளைக்கு அந்த குழந்தை போகுது, ஊரே வந்துருச்சு. பிள்ளையார் கையால் எடுத்து சாப்பிட்றாரா, துதிக்கால் எடுத்து சாப்பிட்றாரா, வாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஊரே வந்து பிறண்டு நிற்குது. அதே போல குழந்தை எண்ணெய் காப்பு, திருமஞ்சனம், ஆடை, அலங்காரம் எல்லாம் செய்து பிள்ளையாருக்கு அமுது பாலித்து பிள்ளையாரை இப்ப வந்து சாப்பிடுங்க. நேற்று சாப்பிடல கூட பிரச்சனை இல்லை, இப்ப சாப்பிடலன்னா நான் சொன்னது பொய்யாகிவிடும். எப்படி காரைக்கால் அம்மையார், பெருமானே நீங்கள் எனக்கு 2வது முறை மாங்கனி கொடுக்கவில்லை என்றால் என்னுரை பொய்யாம் என்ன? அப்படி செல்ல உடனே மாங்கனி ஒன்று அருளால் வந்து எய்தலும் மற்றதனை ஆங்கவன்கை கொடுத்தலுமே அதிசயத்து வாங்கினான். எனவே காரைக்கால் அம்மையார், பெருமானே நீங்கள் இப்ப கொடுக்கவில்லை என்றால் நான் கூறியது பொய்யாகிவிடும் என்று சொன்ன மாத்திரத்தில் எப்படி மாங்கனி வந்ததோ அதே போல அந்த குழந்தையும், பிள்ளையாரப்பா நேற்று நீங்க வந்து சாப்பிடலன்னா கூட பிரச்சனை இருந்திருக்காது, நான் வீட்டுக்கு திரும்பி கொடுத்துருப்பேன், அம்மா சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ நீங்க சாப்பிடலன்னா எல்லாரும் நிற்கிறாங்க, நான் சொன்னது பொய்யாகிவிடும் என்று அந்த குழந்தை சொல்ல பிள்ளையாரும் தன் துதிக்கையால் அந்த கொழுக்கட்டை எடுத்து உண்டார். அதன் பிறகு பிள்ளையாரப்பா எல்லாருமே என்னை பார்த்தா பயந்து ஓடுறாங்க. இப்ப நான் பள்ளிக்கு போனா கூட என்னெல்லாம் தனியா பாக்குறாங்க, நான் பள்ளிக்கு போக மாட்டேன். என்ன இந்த நிலைக்கு ஆளாக்கினது யாரு? நீதானே, நீயே எனக்கு கல்வி சொல்லி கொடு என்று நம்பியாண்டா நம்பி பொல்லா பிள்ளையாரிடம் கேட்க, பொல்லா பிள்ளையாரிடம் கல்வி கற்றவர் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள். சரி, நாமெல்லாம் விநாயக வழிபாடு செய்கிறோம். விநாயகர் எப்படி தோன்றினார்? இந்த உலகத்திற்கு விநாயகர் எப்படி இந்த உலக மக்களுக்கு தோன்றினார்? யாருக்காவது தெரியுமா? அதெல்லாம் திரைப்படத்தில் வரக்கூடிய பொய்யான உண்மை. உண்மையான வரலாறு என்னவென்றால், கஜமுகாசுரன் என்று ஒரு அசுரன். அந்த அசுரன் எல்லாம் வல்ல பெருமானை நோக்கி தவம் கொள்கிறான். அதவத்திற்கு மெச்சி எல்லாம் வல்ல சிவபெருமான் கஜமுகாசுரன் வேண்டக்கூடிய வரங்கள் எல்லாம் கொடுக்கிறார். சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் உள்ளது. யாரெல்லாம் தன்னை நோக்கி அன்போடு தவம் செய்கிறார்களோ, அன்போடு வழிபாடு செய்கிறார்களோ, அவர்கள் வேண்டுவனையற்றெல்லாம் கொடுப்பார். வேண்டுவார் வேண்டுவனே ஈவான் கண்டாய். எனவே அதுபோல் நிறைய வளங்களை கொடுத்த உடனே கஜமுகாசுரனுக்கு யாராலையும் அழிவே இல்லை. ஆதலால் அந்த வளத்தை பெற்றவுடனே கஜமுகாசுரன் தேவகளை எல்லாம் துன்புறுத்துகிறான். அப்படி துன்புறுத்திய உடனே இந்த தேவகள் எல்லாம் என்னென்ன துன்புறுத்துவான் என்றால், கடுமையான வேலை சொல்லுவான் தேவர்களுக்கு. தேவர்கள் எல்லாம் அந்த வேலையை செய்து வந்து முடித்த பிறகு கஜமுகாசுரன் முன்பு நின்று ஒரு நாளில் ஒரு வேளைக்கு 1008 தோப்புகரணம் போடுவான். என்ன 1008? நம்மளால 3 தோப்புகரணம் கூடாலே முட்டி வலிக்குது. ஆனால் தேவர்கள் கஜமுகாசுரன் முன்பு நின்று 1008, ஒரு வேளைக்கு 1008, ஒரு நாளைக்கு இல்லை, ஒரு வேளைக்கு 1008, மொத்தம்
3024 தோப்புக்காரன் ஒரு நாளைக்கு அப்படி போட்டு கொண்டு வருகிறார்கள். ரொம்ப வருந்துகிறார்கள் தேவர்கள் எல்லாம் சென்று திருமாலிடம் செல்ல, திருமால் பிரம்மாவிடம் செல்ல, இவர்கள் அனைவரும் பெருமான் கிட்ட வந்துட்டாங்க. ஐயா, கஜமுகாசுரன் வேண்டியவனே வருத்தி எல்லாம் நீங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டீங்க. இப்ப அவன் தேவர்கள் எல்லாம் துன்புறுத்துகிறான் என்று சொல்ல, உமையம்மையும் எல்லாம் வல்ல சிவபெருமானும் கையிலையில் இருக்கக்கூடிய மந்திரசாலை என்று பெயர், அந்த மந்திர சாலைக்கு சென்று சமஷ்டி பிரணவம் வியஷ்டி பிரணவம் என்று சொல்லக்கூடிய 2 பிரணவத்தையும் தங்கள் இரு கண்களால் நோக்கினார்கள். அப்படி நோக்க அந்த பிரணவமே ஒரு உருவமாக வந்தது. அந்த உருவம்தான் நம் விநாயக பெருமான். இந்த குழந்தைங்கிற படத்துல எல்லாம் வரும். விநாயக பெருமான் முதலில் மனிதன் போல்தான் முகத்தில் இருந்தார். அவர் பெருமானை மிக மிக கோபம் படுத்தினால் பெருமான் கோபம் வந்துச்சு. அதனால பெருமான் தலையை வெட்டிட்டார். உமையம்மை சண்டை போட்டு கோச்சிக்கினாங்க. அதனால ஏதாச்சும் ஒரு தலையை கொண்டு வாங்க என்று பெருமான் சொல்ல, காட்டுக்கு போய் யானை தலையை கொண்டு வந்து பெருமான் வச்சாரு. இது போல அந்த படத்துல எல்லாம் காமிப்பாங்க. ஆனால் அது முழுக்க 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 உண்மை இல்லை, பொய். இதுதான் உண்மையான வரலாறு. பிரணவமே உருவமாக தோன்றியதுதான் நம் பிரணவ உருவமான ஓம்கார சிவபெருமான். எனவே அப்படி தோன்றிய பிறகு இனிமேல் நீதான் கணங்களுக்கெல்லாம் தலைவன் கணபதி என்று பெருமான் நாமத்தை சொல்ல, பிறகு உனக்கு என்ன வேலை என்றால், கஜமுகாசுரன் என்ற அசுரன் இருக்கிறான், அவனுக்கு நான் வரங்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறேன். ஆதலால் அவனை நீங்கள் வதம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். வதம் செய்ய நம் எல்லாம் உள்ள விநாயக பெருமான் செல்கிறார். சென்று கஜமுகாசுரன் முன்பு பல ஆயுதங்களை வைத்துக் கொண்டு அழிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் கஜமுகாசுரனை அழிக்க முடியவில்லை. ஒரு கொம்பு எடுத்தார். அதுக்கு கொம்பு இருந்தது, குச்சி இருந்தது. அந்த குச்சியை வைத்தே கஜமுகாசுரனை வதம் செய்தார் நம்முடைய ஓம்கார சிவபெருமான் விநாயக பெருமான். அப்படி வதம் செய்வதற்கு அடையாளமாக தான் தன் கையிலே அந்த குச்சியை வைத்திருப்பார் விநாயக பெருமான். அப்ப கூட வதம் செய்யலைங்க விநாயக பெருமான். என்னப்பா இப்பதான் விநாயக பெருமான் வதம் செஞ்சாருன்ற, இப்ப வதம் செய்யல அப்படின்னு சொல்ற என்றால், கஜமுகாசுரன் விநாயக பெருமான் திருவடியில் அடைக்கலம் புகுந்தார். அடைக்கலம் புகுந்ததின் காரணமாக விநாயக பெருமான் தன்னிடம் அடைக்கலம் புகுந்ததை நாம் அழிக்க கூடாது என்று எண்ணி அவரை கஜமுகாசுரனை மூஷிகமாக மாற்றினார். அடைக்கலம் கொடுத்தார், அழிக்கவில்லை. எப்படி முருகப்பெருமான் சூரபத்மன் தான் தவறை உணர்ந்து முருகப்பெருமானிடம் அடைக்கலம் புகுந்தவுடனே சூரபத்மனை சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன் வாகனமாக வைத்துக் கொண்டார் முருகப்பெருமான். அதே போல்தான் நம் விநாயக பெருமானும் கஜமுகாசுரனை மூஷிகமாக மாற்றி தன் வாகனமாக வைத்துக் கொண்டார். எனவே இதுதான் விநாயக பெருமான் தோன்றிய வரலாறு. எனவே அத்தகைய விநாயக பெருமானே கல்வி அருளி செய்த, கல்வி கொடுத்த நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த திருத்தொண்ட திரு அந்தாதியில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. சரி, இப்பொழுது நாம் நம் தெய்வச்சக்கரார் அருளி செய்த திருத்தொண்ட புராணத்தை சிந்தனை செய்வோம். புலைப்பாடி என்று ஒரு இடம் இருக்கிறது. நம் திருநாளை போவார் நந்தனா என்பது அவருடைய இயற்பெயர். திருநாளை போவார் என்ற நாமம் எப்படி வந்தது என்பதை நாம் வரலாற்றில் சிந்தனை செய்வோம். இவருடைய இயற்பெயர் நந்தனார். இவர் புலையர் குலத்தை சார்ந்தவர். புலையர்னா யாரு? மாடை உண்பவர்கள். ஆனால் நம் திருநாளை போவார் உண்ண மாட்டார். சரி, அப்படி இருக்கக்கூடிய புலைப்பாடியில், மாடுகளை உண்பக்கூடிய இருக்கக்கூடிய புலைப்பாடியில் இவருக்கு மட்டும் சிவசிந்தனை இருக்கிறது. எப்படி அதிபத்த நாயனாருக்கு அவருடைய மீனவர், ஆனால் அந்த மீனவ குலத்தில் பிறந்தாலும் சிவசிந்தனை அவருக்கு வந்ததோ, அதே போல் நம்முடைய நந்தனார் செய்த முற்பிறவின் தவம், முற்பிறவி அவர் கற்ற கல்வி, அதுதான் முற்பிறவி அவர் உயிர்கான கல்வி பெற்றிருக்கிறார். அதனால் அவர் செய்த ஏதேனும் வினையின் காரணமாக அடுத்த பிறவியில்
சிவசிந்தனையோடு பிறக்கும் அந்த வரத்தை பெற்றிருக்கிறார் நம்முடைய நந்தனார். நாமும் இங்கு உயிருக்கான செல்வத்தை சேர்த்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்வமானது நமக்கு எப்பொழுதும் நிலைத்து நிற்கும். இந்த உயிருக்கு உதவும். நிலைத்திருக்கக்கூடிய இந்த உயிருக்கும் இந்த செல்வமானது உதவும். இதற்கு பெருமான் திருவடி அடைவதற்கு ஏதேனும் மிச்ச சொச்சம் இருந்து பிறவி வந்துமானால் மீண்டும் பெருமான் நினைப்போடே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அதனால்தான் நாம் இங்கு இந்த வரலாற்றுகள் எல்லாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். பெருமானுடைய வரலாற்றை சிந்தனை செய்வதை விட பெருமானுடைய அடியார்களுடைய வரலாற்றை சிந்தனை செய்வது மேல். ஏன்? பெருமான் அடியாரை விட்டு அடியாரே பெருமானை புறகு என்று சொன்ன பிறகுதானே பெருமான் வந்தார். அடியாரை விட்டு பெருமான் பிரிந்திருக்க மாட்டார். எனவே பெருமானுடைய அடியார்களை பற்றி சொல்லக்கூடிய பெரிய புராணத்தை சிந்தனை செய்ய வாய்ப்பளிக்கக்கூடிய திருமுறையினாளருக்கும் நம்முடைய ராம்குமாரியாருடைய திருவடிகளையும் அடிநாயன் பணிந்து வணங்கி மகிழ்ந்து 63 நாள் நந்தனார் அந்த புழைப்பாடியிலும் சிவசிந்தனை வந்ததின் காரணமாக என்ன பண்ணுவார்? அவரால் இயன்ற தொன்று பண்ணுவார். அடியாரனா இவரை பார்த்தாலே ஒதுக்கி வச்சிடுறாங்க. அடியாருக்கு அன்னம் அளிப்பிட முடியாது. ஆதலால் மாட்டுடைய தோல் எடுப்பார். அது கோயில் இசைக்கருவி மத்தாளம் செய்வதற்கு கொடுத்து விடுவார். நரம்பு யாழ் வீணை கொடுத்து விடுவார். சாமிக்கு கோரோசனை என்று ஒன்று அந்த மாட்டிலிருந்து எடுத்து கொடுப்பார். எனவே இதுபோல் அவருடைய குலத்தில் அவரால் என்ற தொண்டினை அவர் செய்து கொண்டு வருகிறார். ஆனால் பெருமான் மேல் இருக்கக்கூடிய அன்பு சிறிதும் குறையவில்லை. இவர் எங்கே சென்றாலும் கோயிலுக்குள்ள போகக்கூடாது. ஏனென்றால் தாழ்ந்த இனம் என்று அவரை நினைத்து கொண்டார். என்னுடைய பிறப்பு என்னை தாழ்ந்தது, அதனால் என்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்ற மனதில் நன்றாகவே பதிந்து விட்டது. என் பிறப்பு தடை என்று அவர் மனதில் பதிந்து விட்டது. யாரேனும் கையை பிடிச்சி உள்ள கூட்டின்னு போன சொன்னா கூட வேண்டாம், என் பிறப்பு தடை என்று நிறுத்தி விடுவாராம். அதனால்தான் அந்த நாள் பதியத்தை சொல்லியிருப்பார் நம்மை நம்பி ஆளுநர். நற்றவன் ஞான சம்பந்தன் நாவினக்கரையன் நாளை போவானும் கற்ற சூழன் சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணம்புள்ளன் என்றவர்கள் குற்றமே செய்கினும் குணமென கொடுதும் கொள்கையால் என் பிறகையால் அடைந்தேன். ஞான சம்பந்தர் என்ன குற்றம் செய்தார்? எல்லாரையும் திருமணத்தில் பெருமான் திருவடியை சேர்த்து கொண்டார். எல்லாரும் அந்த பக்குவத்தை பெற்றவர்கள் அல்ல. ஆனால் திரு ஐந்தெழுத்து சொன்னதின் காரணமாக அந்த பக்குவம் கிடைச்சது. அதனால் ஞானசம்பந்தருடைய அன்பின் காரணமாக நீங்க சேர்த்து கொண்டீங்க. நாவுக்கரசர் என்ன பண்ணார்? அவரே ஒத்துக்கினார். சமண சமயத்தில் இருந்தது தப்புதான் என்று அவரே ஒத்துக்கொண்டார். நாளை போவார். திருநாளை போவார் என்ன பண்ணார்? அவர் என் பிறப்பு தடை என்று கோவிலுக்குள் செல்லாமலே இருந்து விட்டார். என்னிடையில் நின்றாலும் எக்கோலம் புண்டாலும் மன்னியசி சங்கரன் தாள் மறவாமை. ஆனால் அவர் என் பிறப்பு தடை என்று தன் மனதில் ஆழமாக பதிந்து வைத்துக் கொண்டார். பெருமாள் வணங்குவதற்கு இந்த பிறப்பு சாதி மதம் எல்லாம் தேவையில்லை. பெருமாள் வணங்குவதற்கு அன்பு இருந்தா போதும். யார் வணங்கினாலும் பார்க்க மாட்டார். எல்லாம் வல்ல பெருமாள் யார் வணங்கினாலும் அன்போடு வணங்கினால் உடனே ஓடி வந்து விடுவான். எப்படி அருணகிரிநாதர் கோபுர உச்சியின் மேல் குதிக்க போகிறார். அந்த கீழே இருக்கும்போது சொன்னார், முருகான்னு சொல்லிட்டு குதிப்பா. இது குதிக்க போறேன்னு தெரிஞ்சிடுச்சு, முருகான்னு சொல்லிட்டு குதி என்று சொன்னார். அட போய் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டு அருணகிரிநாதர் வேகமா ஓடிட்டாரு. ஆனா இந்த மேலே சென்று இருக்கக்குள்ள அந்த நொடி ஞாபகம் வந்துச்சு. கீழே யாராவது சொல்ல சொன்னார். என்ன சொன்னார்? முருகான்னு சொல்ல சொன்னார். ஞாபகம் வந்தது. சரி எப்படியோ கடைசியா யாரோட்டு சொன்னதுக்காக சொல்லிட்டு குதிப்போமே என்று முருகன் வந்து காப்பாற்றுவாள். அவனு என்னல சொன்னாரு, சொல்லிட்டு குதிப்போம். முருகான்னு சொல்லிட்டு அப்படியே குதித்தார்.
எல்லாம் வல்ல பெருமான் முருகப்பெருமான் விரைந்து ஓடி வந்து அருணகிரிநாதரை தன் கையில் தாங்கி, அருணகிரி அவருடைய இயற்பெயர் என்னன்னு நமக்கு தெரியல, ஆனால் முருகப்பெருமான் அவருக்கு அருணகிரிநாதர் என்ற பெயர் அளித்து நாக்கை நீட்டி ஓம் என்ற மந்திரத்தை எழுதினார். அதன் பிறகு அருணகிரிநாதர் 12 ஆண்டுகள் தவம் இருந்தார். அதற்கு இந்த உடம்பில் உள்ள செல்கள் எல்லாம் அழிந்து புதிய செல்கள் உருவாவதற்கு 12 ஆண்டுகள் ஆகுமா. எனவே 12 ஆண்டுகள் தவம் இருந்தார். தவம் இருந்து கண் விழித்து பார்த்தால் எதிரில் யார் இருக்கார்? விநாயக பெருமான் இருக்கிறார். முருகப்பெருமான் அருள் செஞ்சவனே முத்தை தரு பத்தி திருநங்கை அந்த திருப்புகழ் பாடினார். விநாயகர் பெருமான் சொன்னாரு, நீ பாடுன, ஆனால் நீ என்ன பண்ண? முருகனுடைய 12 தோலை பாடவில்லை, அவனுடைய 2 திருவடிகளை பாடவில்லை. இதற்கு மேல முக்கியமானது, அவனுடைய வயலூரை நீ பாடவில்லை என்று விநாயக பெருமான் அருள் செய்ய சொன்னார்ல விநாயக பெருமான். அதுக்கு நம்ம ஏதாச்சும் அவருக்கு செய்யணும்ல. இப்போ நமக்கே எதுவும் தொழில் தொடங்கணும், யாராவது ஆலோசனை சொல்றாங்க. சரி, ஆலோசனை சொன்னாரே அவருக்கு நாம கொஞ்சம் பங்கு கொடுப்போம்னு நாம் எண்ணுவோம் இல்லையா? அதுபோல எப்படியா நமக்கு பாட சொன்னாரே விநாயக பெருமான், நாம் இவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணுமே என்று நம் அருணகிரிநாதர் 21 நைவேத்தியம் கொடுத்தாராம் விநாயக பெருமானுக்கு. திருப்புகழாக பாடியிருக்கிறார். பக்கரை சித்திரமணி பொற்கலன எட்ட நடை பக்ஷமெனும் முக்த துரக முனிப்ப பக்குவமலத்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டொருகை வடிவேலும் திக்கது மதிக்கவரு குக்குடமும் ரட்சதரு சிற்றடியும் முற்றிய 12 தோலும் செய்ப்பதியும் வைத்துய திருப்புகழ் விருப்பமுடு செப்பு என எனக்கருகே வரவேனே. சிற்றடியும் முற்றிய 12 தோலும். திருவடி மலை போல இருக்குதான், 12 தோல் எப்படி இருக்கான்? முற்றிய போல் நன்றாக மலம் பொருந்தியதா இருக்கான். திருவடி அப்படியே மென்மையாக பஞ்சு போல் இருக்கிறதா, ஆனால் தோல் எப்படி இருக்கான்? முற்றிய 12 தோல் என்று சொல்லியிருக்கு அருணகிரிநாத பெருமான். முற்றிய 12 தோளும் செய்பதியும், செய்னா நெல், பதினா ஊர், செய்னா வயல், பதினா ஊர் வயலும், செய்பதியும் வைத்து திருப்புகழ் விருப்பமோடு செப்பு, திருப்புகழை விருப்பமோடு செப்பு என எனக்கு அருள்கை. விநாயக பெருமானே, நீ எனக்கு அருள் செய்ததை நான் மறக்க மாட்டேன். இக்கவரை நற்கடிகள் சர்க்கரை பருப்பு உடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயிறு அப்ப வகை வெளரிப்பயம் இடிப்பல் வகை தனிமூலம் மிக்க அடிசிற் கடலை பக்ஷம் என கொளறு விக்கிர சமத்தனும் அருளாயி வெற்பகுடில் அச்சடில விற்பரவர பொருள் வித்தக மறுப்புடை பெருமாளே என்று அளித்த 21 நைவேத்தியத்தையும் அதிகமாகவே அருள் செய்திருக்கிறார் நம்முடைய அருணகிரிநாதர். எனவே நமக்கு எல்லாம் வல்ல பெருமான் அருள் செய்வார். எப்படி? எந்நிலைகள் நின்றாலும் கோலம் கொண்டாலும் அன்போடு இருந்தார் அருள் செய்வார். எனவே திருநாளை என்ன எண்ணினார்? என் பிறப்பு பெருமாளை வணங்குவதற்கு தடை என்று எண்ணிவிட்டால் மனதில் ஆழமாக பற்றி விட்டது. இவருக்கு திருப்புன்கூர் போகணும் ஆசை. அந்த நாள் பதிகம் பாடியிருக்கான். திருப்புன்கூர் போகணும் ஆசை. போனார். எங்க போனார்? கல்வெளிக்குள்ளேயே போயிட்டாரா? இல்ல, வாசல்ல இருந்து தான் வணங்கு. பார்த்தால் சாமி நன்றாக தெரியல. பெருமாள்கிட்ட சொல்ற, சாமி முன்னாடி ஒரு முரட்டு மாடு மறைத்து கொண்டிருக்கு. பெரிய மாடு, அங்க போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய மாடு மறைச்சிருக்கு. யாரு? நந்தியம் பெருமாள். அங்க கைலை காக்கும் அகம்படி தொழில்மை பூண்டு நம் குருமருக்கெல்லாம் முதற்குரு நாதனாகி பங்கைய துளவுனாரும் வேத்திரப்படையால் பொறுத்த செங்கையம் பெருமான் நந்தியம் பெருமான் அங்க மறைச்சிருக்காரு என்று நம் நாளை போவா பெருமாள் என்று சொல்றார். பெருமாள் என்ன சொன்னார்? நந்தியே விலகினில் என்று பெருமாள் செய்ய நந்தியம் பெருமானும் அப்படியே விளங்கினார்.
எங்கேயாச்சும் நடக்குமா இது மாதிரி? இப்போ இந்த சொம்பு இருக்கு, நகர்ந்து போ, சொம்பு நகராது. ஆனால் அடியார் அன்போடு பெருமான் கிட்ட சொல்ல பெருமான் எதையா இருந்தாலும் செய்வார். அடியாருக்கு அன்புதான் வேணும் பெருமானுக்கு. அடியாருடைய அன்பின் காரணமாக பெருமான் நந்தியையே விலகி இருக்க சொன்னார். இப்ப கூட பாத்தீங்கன்னா திருப்புங்கூர் கோயில்ல நந்தி விலகிதான் இருக்கும். எனவே அப்படி விலகி இருக்க பெருமாள் நன்றாக தெரியுது என்று வணங்கிவிட்டு வெளியே வந்து பார்த்தால் குளம் பாழஞ்சு கிடைக்கிறது. அந்த குளத்தை தூர்வாரினால் நம் திருநாளை போவார். எனவே நம் கோவிலுக்கெல்லாம் போனா என்ன பண்ணணும் தெரியுமா? அவ்வினை கிவ்விடையாம் என்று சொல்லும் மகுதறிவீர் வீவினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றோ? நம் திருநாள் சம்பந்த பெருமான் செங்கோடு தலத்துக்கு போறார். அங்க வந்து எல்லாரும் துன்பப்பட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க ஐயா, நாங்க முன் செய்த வினை, அதனாலதான் நாங்க இதை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனாலும் நாங்கள் முன் செய்த வினை எங்களை வாட்டுகிறது, நாங்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல, அதற்கு நம் திருநாசம் என்ன சொல்றா தெரியுமா? அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அகுது அறிவே. அந்த வினையால் தான் இந்த வினை உங்களுக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்றீங்களே, அது உங்களுக்கு நன்றாகவே தெரியுது. ஆனால் உயிரை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றோ? நீங்க அதற்கான ஒரு விடையை, உங்களுக்கு எதனால் நாங்கள் அதை அனுபவிக்கிறோம் என்று தெரிந்து விட்டது, ஆனால் அதற்கான விடையை இருக்கு, ஆனால் நீங்க தெரியாம இருக்கீங்களே, அது உங்களுக்கு ஊனம் அல்லவா என்று திருநாசம் சொல்ல, அது என்னங்கயா விடை என்று கேட்க, இந்த ஊனமன்றோ கைவினை செய்து எம் பிரான்கள் போற்றுதும் நாமடியோ செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம். கைவினை செய்யும் இங்குள்ள அடியார்கள் அனைவரும் எல்லாம் வல்ல பெருமானுக்கு திருத்தொண்டு செய்ய வேண்டும். சரி, நம்மளாம் பணிக்கு போகிற நேரம் இருக்காது. ஆனால் நம்மால் ஏற்ற ஒரு திருத்தொண்டு, இங்கே எதுவும் குப்பை இருந்தது, அதை எடுத்துட்டு போய் குப்பை தொண்டில் போகிறோம். சின்ன சின்ன தொண்டு, நேரம் இருப்பவர்கள் பெரிய தொண்டு, துணியை துவைப்பது, திருக்கோவிலை தூகுவது, மெழுகுவது, இது போல செயலெல்லாம் செய்யலாம். ஆனால் நேரம் இல்லாதவர்கள் பெருமானுக்கு பதிகம் பாடலாம் அல்லது சிறிய திருத்தொண்டு செய்துவிட்டு செல்லலாம். எனவே நம்முடைய திருநாளை போவாரும் அங்கிருந்த குளத்தை தூர்வாரினார். அதன் பிறகு ஒரு நாள் இவருக்கு தில்லைக்கு போகணும் ரொம்ப நாள் ஆசை. எல்லார்கிட்டையும் சொல்லுவார், நான் தில்லைக்கு போறேன், தில்லைக்கு போறேன். நாளைக்கு வந்து எல்லாம் கேட்பாங்க, இன்னும் நீங்க போலியா? நான் நாளைக்கு போவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வந்து கேட்க நாளைக்கு போவேன் என்று சொல்லியே அவருடைய பெயர் திருநாளை போவார் என்று ஆகிவிட்டது. திருநாளை போவேன் என்று நாள்கள் செல்ல தெரியாது, புலைப்பூவாம் பிறவி பிணிப்பு ஒழிய போவாராய், பாலியம்பூ கமுகு உடுத்த பழம்பதியில் நின்று போய் வளைப்பூத்து எழும் பழனம் சூழ் பிள்ளை மருங்கணைவார். அவருடைய நிலத்துடைய உரிமையாளர், இது வந்து திருத்தொண்டமான செய்திகள் இல்லை. அவர் நிலத்துடைய உரிமையாளர் கிட்ட போய், ஐயா, மார்கழி திருநாள் பிள்ளைக்கு போகணும், நடராஜர் அழகா இருப்பார், எப்பயாச்சும் பார்த்துட்டு வருவேன். அதுக்கு அவருடைய நிலத்துடைய உரிமையாளர் சொல்வாராம், மாடு தின்னும் புலையா, உனக்கு மார்கழி திருநாளான்னு கேட்பார். ஆனா அவர் வந்து உண்ண மாட்டார். ஆனாலும் அவருடைய பிறப்பை, அவருடைய குலத்தை கொண்டு அனைவரும் அவரை தாழ்த்தி பேசினார். இன்னொரு மனம் நல்லா பகிர்ந்து கொண்டே இருக்கிறது. தில்லை போ நினைப்பு கொஞ்சமா கம்மியாகுது. ஆமா, புலையன் அவருடைய பிறப்பு தாழ்ந்தது, நான் போகக்கூடாது என்ற மனது மிகவும் வேதனை உருகிறது. தில்லைக்கு போகணும் பக்கம் ஆசையா இருக்கு, ஆனால் உரிமையாளர் இப்படி சொல்றாரு. இப்படியெல்லாம் ஒரு யோசனை வருகிறது. நாளைக்கு போ என்று இருக்கக்கூடாது. எப்படியாச்சும் போயிடும் என்று சொல்லி நாளைக்கு போவேன் என்று மாறி இன்று போவேன் என்று சொல்லி கிளம்பிட்டார். இந்த
தில்லைக்கு நம் திருநாளை போவ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நடராசரை பார்க்கணும் என்று சொல்லி கிளம்பிட்டார். இன்று போய் ஆகணும் என்று சொல்லி தில்லைக்கு கிளம்பிட்டார். சென்று பார்த்தால் தில்லையுடைய வீதியை வணங்கினார். ஒவ்வொரு நந்தவனத்தை அனைத்தையும் வணங்கி சொல்லி சென்றார். தில்லை கோவில் எவ்வளவு பெருசு, வெளியே இருந்து பார்த்தா சாமி தெரிவாரா? தெரிய மாட்டார். ஆனாலும் சாமியை பார்க்கணும். என் பிறப்பு தாழ்ந்தது, கோவிலுக்குள்ள போகக்கூடாது, கோவிலுக்குள்ள போகாமலே சாமி பார்க்கணும். எப்படி? 4 மாதங்களாக அந்த கோவில் மாட வீதிகளிலேயே படுத்து கொண்டுவார். இரவானா அந்த மாடவியை சுத்தி கொண்டே வருவார். எங்கேயாச்சும் சின்ன இடத்துல நடராஜர் பார்க்க முடியுமா? அங்கங்க பாப்பாரா? எங்கேயும் பார்க்க. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்? நமக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்கு, நம்ம நேரா போவோம். நடராஜரை அன்போடெல்லாம் பார்க்க மாட்டோம். அன்போடு பார்க்கக்கூடிய அடியார்கள் பல பேர் இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு அன்பு வரணும் இன்னும். எனவே நடராஜரை பார்ப்போம். அடியார்கள் பதிகத்தை பாடுவார்கள், கேட்போம். நமக்கு தெரிஞ்ச நம்மளும் பாடுவோம். சாமி போயிட்டு வர மறுபடியும் மகிழ்ந்து ஏறுவோம், வீட்டுக்கு வந்துடுவோம். அவ்வளோதான். ஆனால் நம்முடைய திருநாளை போவார் அந்த நாள் தில்லைக்கு சென்று பெருமாளை பார்த்து விட்டு வர முடியாதா? பார்க்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, நல்லாவே தெரிஞ்சிச்சு நம்மளால பார்க்க முடியாது. ஆனாலும் எப்படியாச்சும் பார்க்கணுமே என்று சொல்லி 4 மாதங்களாக தில்லையிலே இருக்கார். சரி, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம போவோம். அங்கே போய் நமக்கு குழப்பு நிறைய இருக்கும், நம்ம ஏதாச்சும் பார்ப்போம் என்று சொல்லி போனாரா? இல்லை. அதுதாங்க நமக்கும் நாயன்மாக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம நந்தனாலயமே இருந்தோம்னா நமக்கு ஆசையா இருக்கும், போவோம் பார்க்கணும். ஆனால் பார்க்க முடியல. கோயில் காலைல திருக்காப்பு இருந்தா மதியானம் கூட இருந்து பார்க்க மாட்டோம், கிளம்பி வந்துடும். ஆமா, இப்போ நம்ம போக தாமதம் ஆயிடுச்சு. கோயில் திருக்காப்பு விட்டாங்க, திருக்காப்பு விட்டாங்க என்று கொஞ்ச நேரம் மரம் வந்துடும். இருந்துட்டு போக நமக்கு தோணுமா? திருக்காப்பு திறப்பாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், இன்னும் ஒரு 2 மணி நேரம் அதுக்கு திருமுறை பாடுவோம், இல்லைன்னா ஏதாச்சும் திருமுறை செய்திகளை கேட்போம். அப்படி நினைத்து நம்ம இருப்போமா? நேரம் ஆயிடுச்சுங்க, வீட்டுக்கு போக நேரம் ஆயிடும், நம்ம கிளம்பலான்னு சொல்லி நம்ம கிளம்பி வந்துடுவோம். எனவே நம்ம திருநாளை போக அப்படி கிடையாது. நம்மிடம் முற்றிலும் வேறுபட்ட திருநாளை போவார். 4 மாதங்கள் அங்கே தங்குகிறார், தில்லையிலே இருக்கிறார். எங்கேயும் பார்க்க முடியாது நடராச பெருமானை என்று பார்க்கிறார், இங்கேயும் காண முடியவில்லை. இதெல்லாம் யார் பார்க்கிறாரு? அங்குள்ள மக்கள் பார்த்தாங்களா? பார்த்து என்ன பண்ண முடியும்? அவங்க அந்தனங்களை பார்த்தாங்களா? மேலே இருந்து கொண்டு பெருமான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அந்த பார்வைக்கு அவ்வளவு மகிமை இருக்குங்க. எப்படி பார்த்த உடனே பிரணவ உருவமாகிய ஓங்கார சிவபெருமான் விநாயகர் பெருமாக வந்ததோ, அந்த பார்வைக்கு அத்தனை மகிப்புள்ள காரணத்தினால் பார்த்தால் அந்த தில்லை அந்த கனவில் சென்று இது போல் திருநாளை போவார் ஒருத்தர் இருக்கிறார், அந்த வீதியில் தான் படுத்திருக்கார், அவரை கூப்பிட்டு அழைத்து வாங்க என்று சொல்ல தில்லை வாழ்ந்தனர் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. யார் அவ்வளவு பெரியவர், வீரரை படுத்திருக்காரா என்று சொல்றாங்க. எப்படி நம்முடைய சேந்தனார் பாட இந்த தேரானது நகரும் என்று நம் பெருமான் சொன்ன உடனே சேந்தனார் எப்படியெல்லாம் இருப்பார் என்று அந்த அந்தனர் கற்பனை செய்ய சேந்தனார் ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன அடியாராக வந்தார். இவரா சேந்தனார்? திளையாளர்களாக திகைச்சு போனாங்களாம். ஏனென்றால் நல்லா பணம் வசதி மிக்கவர்களாக இருப்பார் என்று எண்ணினார்கள். ஆனா பெருமான் அன்பு செலுத்த ஒரு அடியார்கள் எல்லாம் முதல்ல செல்வங்களாக இருந்தாங்க. ஆனா பெருமான் அவருடைய தொண்டை உலகத்துக்கு உணர்த்தணும், அவங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும் என்றதற்காக வறுமை கொண்டு வந்தார். யோசிச்சு பாருங்க, இளையான்குடிமார் நாயனார் அவருக்கு வறுமை கொடுக்கலன்னா நான் இப்போ நாயன்மார்ல வந்திருப்பாரா? நாம் இப்போ இளையான்குடிமார் செய்வோமா? இப்போ நம்ம திருநாளை போவோம்,
அது உயர்ந்த ஒரு ஆசகத்தில் பிறந்திருக்கிறார். அடியார்களுக்கெல்லாம் திருவந்து கொடுப்பார், எல்லாம் செய்வார். அவருக்கு எதுவுமே வறுமை இல்லை, எந்த நோய் எதுவுமே வரல. பெருமானை வணங்குவார். சராசரி மனிதன் போலவே இருந்து பெருமான் திருவிழா அணிந்திருப்பார். ஆனால் பெருமாள் இது போல் செய்வதா எதற்காக? இதற்கு பின் வரக்கூடிய தலைமுறைகள், இந்த அடியார்களுக்கு பின் வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாம் இவரை போல் வாழ வேண்டும், இவருடைய வரலாற்றுகளை இந்த உலக இந்த பின்வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் தெரிய வேண்டும் என்று பெருமான் செய்ததுதான். எனவே இதுபோல் செய்ய தெளிவானவர்கள் எல்லாம் திருநாளை போக முன்பு வந்து ஐயரே என்று அழைத்து செல்கிறார். மூவா இளவரும் கைகுப்ப முனி ஆயவர் என்று நம்பியாண்ட நம்பி பதிவு செய்கிறார். அப்படி செய்ய பெருமாள் என்ன சொன்னார்? வேள்வி எழுப்ப வேண்டும், அவரை இந்த வேள்வி நடக்க சொல்லுங்கள் என்று சொல்ல அது போலயே வேள்வி எழுப்பினார்கள். அதன் பிறகு அந்த பழைய உருவமானது போய் அந்தனாக எழுந்தார். ஏன் பெருமான் அந்தனாரை திருநாளை போவாரை அப்படி அழைத்து வரதானே அந்தனாக உருவம் மாற்றணும்? மனசுல பதிஞ்சது என்ன தெரியுமா? நம்ம உங்க எனக்கு தெரிஞ்சிருக்கும். மனசு என்ன பதிஞ்சது? தாழ்ந்த குலம், கோவிலுக்குள்ள செல்லக்கூடாது, கோவிலுக்குள்ள போனா அது தப்பு என்று பதிஞ்சு போயிடுச்சு. இப்ப அவர் போய் பெருமானை பார்த்தாலும் கூட அவருக்கு அந்த கஷ்டமே மனசு இருந்துட்டே இருக்கும். தாழ்ந்த குலம், நம்ம தாழ்ந்த குலம், நம்ம எப்படி சாமி பார்க்கலாம், நம்ம எப்படி கோவிலுக்குள்ள வரலாம், அந்த மனதிலே ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நடிகா அந்த கவலை பெறக்கூடாது, அந்த மனதானது கவலை வரக்கூடாது என்று எண்ணி பெருமாள் என்னடா செய்தார் பார்த்தீங்களா? அவர் அந்தனராக மாற்றினார். மாற்றி பிள்ளைகாய் பெருமாளை அப்படியே கைகூப்பி வணங்குகிறார் நம்முடைய நந்தனார். பிள்ளைவாள் அந்தனரும் உடன் சென்று எய்தி கொல்லைமான் மரதக்கார் கோபுரத்தை தொழுதிரஞ்சி உள்ளை போய் உட்புகுந்தார். உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார், யாவர்களும் கண்டிலரார். இந்த அதிசயம் எங்கேயாச்சும் பார்த்திருக்கோமா? நம்ம நாயன்மார்கள்ல கூட எத்தனை நாயன்மார்கள் இதுபோல் ஒரு தாழ்ந்த குலத்திலிருந்து ஒரு அந்தனராக மாற்றியதை யாவரும் கண்டிலரார், யாவர்களுக்கும் யாருக்கு இதுவும் தெரியல என்று தெய்வ சேக்கிழாரே சொல்லியிருக்காரு. இது போல யாருக்குமே நடந்தது இல்லை என்று நம் தெய்வ சேக்கிழாரை பதிவு செய்திருக்கிறார். அப்படியே தலைமேல் கை குவித்து கோபுரத்தை வணங்கி உள்ளே சென்று நடராச பெருமான் தில்லை நமக்காக ஆடிக்கொள்ளக்கூடிய மாநடன் செய்யும் வரதரை எல்லாம் வல்ல பெருமானை கைகுவித்து வணங்குகிறார் நம் நந்தனார். அந்தனர்கள் அதிசயித்தார், அருமுனிவர் துதி செய்தார். வந்தனந்த திருத்தொண்டர் தம் வினை மாசு அறுத்து சுந்தர தாமரை புரையும் துணை அடிகள் தொழுதிறக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். வணங்குகிறார். வணங்கிய உடனே அந்த தீயிலிருந்து வெளியே வந்த உடனே அவர்கள் வினைகள் எல்லாம் அந்த தீயிலிருந்து சாம்பலாயின. அவளுக்கு வினையே இல்லை. வந்து திருவடிகளை பார்த்தார். எல்லாம் வல்ல பெருமானும் பார்த்தார். இனிமேல் உனக்கு என்ன வேலை இருக்கிறது? வினை எதுவுமே இல்லை, எல்லாமே அழிந்து போச்சு. எப்படி கண்ணப்பர் காலத்தி மலை ஏறும்போது அவர் அனைத்து தத்துவங்களையும் கடந்து அவருடைய வினைமுட்டிகள் எல்லாம் அப்படி குறைந்ததோ, அப்போ பாகமே குறையிற போல இருந்துதான். அத்தனை பாவங்கள் இருந்தது. ஏற 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 அந்த பாவங்கள் எல்லாம் குறைந்ததாம். அப்போ உடம்புல லேசா இருந்துதான், பாரம் குறைஞ்ச மாதிரி இருந்தது என்று நம் கண்ணப்பட கூறியதாக நம் தெய்வச்சேக்கிழார் பதிவு செய்திருக்கிறார். எனவே அப்படி இருக்கையில் இதுபோல் எரித்தி என்ற வினைகள் எல்லாம் தீர்ந்து போயின. எனவே வினை தீர்ந்த பிறகு நமக்கு இந்த உலகத்துல இந்த வேலையே இல்லை. நமக்கு இப்ப கூட வினை இருக்கு, நம் அனைவருக்கும் வினை இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வினை இருக்கு. எனவே அந்த வினையை தீர்ப்பதற்காக கழிப்பதற்காக தான் பெருமான் இந்த மானுட சட்டியை கொடுத்திருக்கிறார். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. ஏன் மானிடராய் பிறத்தல் அரிது? சிலந்தி கோச்சங்க சோழனான சிலந்தியாக பிறந்தார். பிறகு பெருமான் மானிட பிறவி கொடுத்துதான் திருவடியை சேர்த்து கொண்டார். அதுபோல இந்த பிறவியிலும் பெற முடியாத திருவடி இன்பத்தை பெறக்கூடிய பிறவி ஒரே பிறவி மனித பிறவி. எனவே அந்த மனித பிறவியில் இந்த தீயில் புகுந்தவுடனே வினைகள் எல்லாம் சாம்பலாயின.
அதோட நம் தில்லை நடம் செய்கிற எல்லாம் வல்ல பெருமானும் நந்தனாராகிய திருநாளை போவாரை தன் திருவடி இன்பத்தில் சேர்த்து கொண்டார். நேரமானது 5 நிமிடம் கூடவே ஆகிவிட்டது. அடியனை நேரம் அதிகமாக எடுத்துக்கொண்டு அடியார் மக்கள் கொடுத்தருள வேண்டும் என்று சொல்லி இத்துடன் திருநாளை போவா வரலாறானது நிறைவு பெறுகிறது. தென்னாவழி சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒவ்வொரு மாதமும் இந்த பூஜை ஆவடியிலேருந்து தொடர்ந்து வருகை தந்து ஆவடியிலேருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி வீடு இருக்குது இந்த கோயில் போதாங்க. இங்கேருந்து குடும்பத்தோடு வருகை தந்து அவங்க வரலாற்று அவங்க அக்கா அவங்க அம்மா அவங்க அப்பா குடும்பமே வந்து பேசும்போது நமக்கு கேட்கறதுக்கு சுகமாக இருக்குது. நான் சம்பந்தர் வந்து சின்ன வயசில் ஐயா அவங்க பார்த்து கற்றுக்கிட்டேன்.